மக்களவை தேர்தலை விட்டதை சட்டமன்ற தேர்தலில் பிடிக்க ஆயத்தமாகி வருகிறார் பீகாரின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ். மக்களவை தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால் கால்நோக பிரச்சாரம் செய்து விரக்தியடைந்து போன தேஜஸ்வி சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடித்துவிட பாத யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை இப்போதே மாநிலத்தின் முக்கிய பிராந்திய கட்சிகளும் ஆரம்பித்திருக்கின்றன. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை அரசியல் தலைவர்கள் முன்னெடுக்கும் பாத யாத்திரைகள் மாநிலத்தின் அரசியல் களத்தையே மாற்றியிருக்கின்றன, புரட்டி போட்டிருக்கின்றன. 1990ஆம் ஆண்டு பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி தலைமை தாங்கி நடத்திய ரத யாத்திரை பீகார் மாநிலத்திற்குள் நுழைந்தது. அப்போது முதல்வராக பொறுப்பேற்று 7 மாதங்களே ஆகியிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அத்வானியை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். அன்று அந்த கைது நடவடிக்கை நாட்டையே உலுக்கியது. அப்போது முதல் இப்போது வரை ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் விசுவாசமான வாக்கு வங்கியாக மாறியிருக்கிறது முஸ்லிம்களின் வாக்குகள். அதோடு மாநிலத்தின் மிகப்பெரிய கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் உருவெடுக்கவும் அந்த யாத்திரையில் மேற்கொண்ட நடவடிக்கை வழிவகுத்தது. தொடர்ந்து வந்த 2005 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் 9 மாதங்கள் வரை முதலமைச்சர் நாற்காலி காலியாகவே இருந்தது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த எண்ணிய ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் கையில் எடுத்த ஆயுதம்தான் பாத யாத்திரை. மாநிலம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்காக நியாய் யாத்ரா என்கிற பெயரில் பாத யாத்திரை மேற்கொண்டு மக்கள் ஆதரவை பெற்றார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு இறுதியில் நடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது முதல் இப்போது வரை பீகாரின் அசைக்க முடியாத முதல்வராக நிதிஷ்குமார் இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த பாத யாத்திரை மூலம் மக்களுடன் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கம்தான். 2005ஆம் ஆண்டு தொடங்கி இப்போது வரை 15 பாத யாத்திரைகள் வரை மேற்கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். அவரின் இந்த வெற்றி பார்முலாவை தான் இப்போது ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் இளைஞர் முகமாக இருக்கும் தேஜஸ்வி யாதவும் கையில் எடுத்திருக்கிறார். பீகார் மாநிலத்தின் சமஸ்திபூரில் தன் அபை யாத்ராவை தொடங்கி இருக்கிறார் தேஜஸ்வி. அபை என்றால் நன்றி தெரிவிப்பது என்று பொருள். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. மேலும் கட்சியின் கடைநிலை தொண்டர்கள் வரை சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிவதுதான் இந்த யாத்திரையின் நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார் தேஜஸ்வி. மக்களவை தேர்தலின் போதே ஜன் விஸ்வாஸ் யாத்ரா என்ற பெயரில் யாத்திரையை மேற்கொண்டிருந்தார் தேஜஸ்வி யாதவ். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அந்த யாத்திரை நடத்தப்பட்டது. 11 நாட்கள் நடந்த யாத்திரையில் 38 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தேஜஸ்வி 32 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். ஆனால் மக்களவை தேர்தலின் முடிவுகள் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு ஆதரவாக அமையவில்லை. இந்தியா கூட்டணியில் 23 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களில் மட்டுமே வென்றது. அதே நேரம் 22.14 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது அந்த கட்சி. எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி கிடைக்காத நிலையில் அடுத்ததாக சட்டப்பேரவை தேர்தலின் பக்கம் அந்த கட்சியின் கவனம் திரும்பி இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் தற்போது பாத யாத்திரையை தொடங்கி இருக்கும் சமஸ்திபூரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வலுவிழந்து இருக்கிறது. அதே போல தர்பங்கா, மதுபானி, முசாபூர்பர் போன்ற ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி பலவீனமாக இருக்கும் மாவட்டங்களிலும் இந்த பாத யாத்திரை பயணிக்க இருக்கிறது. 2020 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 8 தொகுதிகளில் மட்டுமே வென்றது ராஷ்டிரிய ஜனதா தளம். இதை சரி செய்யும் விதமாக தற்போது 8 நாட்கள் வரை இந்த பாத யாத்திரையை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் தேர்தலுக்காக பாத யாத்திரையை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ள நிதிஷ் திட்டமிட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அதே நேரம் வரும் காந்தி ஜெயந்தி அன்று கட்சியை தொடங்கும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரும் தேர்தல் ரேஸில் இணைய போகிறார் என்று தெரிய வருகிறது. ஏற்கனவே ஜன்சுராஜ் என்ற பாத யாத்திரை வழியே 38 மாவட்டங்களில் 3500 கிலோமீட்டர் பயணித்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் கட்சி அறிவிப்பிற்கு பின்னர் மீண்டும் ஒரு பாத யாத்திரையை மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி பீகாரின் முக்கிய பிராந்திய கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் வீதியில் இறங்கி இருப்பதால் மக்கள் யார் பக்கம் இருக்கப் போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது.